நான் அப்படி ஏதாவது சொன்னேன்னா? நீ சொல்லலதான். ஆனா நீ சொல்ல வேண்டிய சொன்னியா? ஆனா உங்க அப்பா சொன்னாரே. இப்போ அந்த ஆள் என் மேல கடுப்புல தான் இருப்பான். அதெல்லாம் உங்க கற்பனை தான். இப்ப அப்பா தான் என்ன அனுப்பி வச்சாரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க. அந்த ஆளா? நான் நம்ப மாட்டேன். நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்கல்ல, அதான். உனக்கு தான் பிரகாஷ் மாமாவை பிடிக்கும்ல, நீ இன்னும் அவரை லவ் பண்றேன்னா அவரே கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா தான் சொன்னாரு. நான் எதுவும் கேட்கற மூடல இல்ல. சும்மா ஒரு கதை சொல்லிட்டு வா. யாருன்னே தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. நம்ம 2 பேருக்கு தான் நம்மள தெரியும்ல. பிரகாஷ் மாமா ப்ளீஸ், நான் தெரியாம தான் அந்த தப்பு பண்ணேன். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன். காட் ப்ராமிஸ். உனக்கு கொடுத்தனா ஏய், மரியாதையா உள்ள போய் படுத்து தூங்குற வழியை பாரு. இல்லாட்டி நான் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன். சும்மா ரொம்ப நேரமா சாவடிச்சிட்டு இருக்கான். சாரிங்க, ரியலி சாரி. இந்த 2 வருஷமா எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன், சாரி சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பேன். ஒன்றுத்துக்கு கூட நீங்கள் ரிப்ளை பண்ணதில்லை. நான் உங்கள் கோவம் தனியுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இடையில அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப அந்த டென்ஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவமாக இருப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கல. பெங்களூர்ல இருந்து வரும்போது உங்க கோவத்தை தணிச்சிருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்தேன். நாளைக்கு என்ன ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? டிக்கெட் இன்னும் புக் பண்ணல. 2-3 நாள் கழிச்சு தான் போகலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, சரி நான் வரேன். குட் நைட். ஹே நெல்லு நெல்ல என்ன பாரு பாரு, என்ன பாருன்றல. இவ்வளவு நேரம் நான் கோவத்துல தான் இருந்தேன், அதுவும் செம்ம கோவத்துல இருந்தேன். ஆனா இப்போ அது மாறிடுச்சு. இங்க பாருன்றல. இது இப்ப நான் தான் உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாடி, சத்தியமா என் கோபம் எல்லாம் போயிருச்சு. என்ன நம்ப.